உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் விளையாதே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நிறைய கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப அரிதாக தான் கிடைக்கிது. குழந்தைங்களுக்கு முக்கியமாக டெய்லி கொடுக்கணும் கண்டிப்பாக. இது நிறைய சத்து நிறைஞ்ச ஒரு கீரை. இது சாப்பிட்டா ரொம்ப கண் பார்வைக்கு ரொம்ப சூப்பரான கீரை அப்படின்னா அது பொன்னாங்கண்ணி கீரை தான். போன கண்ணை கூட திருப்பி கொண்டு வருமா, அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த கீரையை நல்லா அலசிட்டு நல்லா சில பேர் பொடியாக அரிஞ்சிக்குவாங்க. நான் கொஞ்சம் சின்னதாக கிள்ளி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் குக்கர்லேயே நேராக பருப்போடு சேர்த்து போட போகிறேன். 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட கழுவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பருப்பை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க கீரையும் அதிலேயே போட்டு திரும்பவும் குக்கர் மூடி நல்லா வேக விட்டுக்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு கீரை பருப்போடு சேர்ந்து. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெறும் எண்ணெய், மிளகாய், பூண்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டா ரெடி ஆயிடுச்சு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.